வணக்கம். இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த பாலியல் பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு இன்னைக்கு வந்திருக்கு. ஞானசேகரனுக்கு 30 வருடம் ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க. இதுல அவருக்கு ரெமிஷன் இல்லாத ஒரு தண்டனை கொடுத்திருக்காங்க. ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு தான் பொள்ளாச்சி வழக்குல மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு வந்தது. இந்த தீர்ப்புகளை பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரு பிரமிப்பா கூட இருக்கும், எல்லாமே மாறிக்கிட்டு இருக்குன்னு. ஆனா உண்மையில என்ன அப்படின்னா, 100 பாலியல் குற்றங்கள்ல பெரும்பாலும் ரெக்கார்டே ஆகிறது இல்ல, எஃப்ஐஆரே போடப்படுறது இல்ல, போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போறதில்ல, ரிப்போர்ட் ஆகிறது. அங்க ரிப்போர்ட் ஆன கேசஸ்லயும் 1% கேசஸ் தான் நிரூபிக்கப்பட்டு தண்டனைக்கு உள்ளாகிறாங்க. பெரும்பாலான கேஸ்ல நிரூபிக்காம வெளியேற்றப்படுறாங்க, அந்த தள்ளுபடி செய்யப்படுது. ஆனா இப்போ நல்ல விதமாக 2 கேசஸ்ல ரொம்ப பரபரப்பான பத்திரிகையில் வெளியான 2 பெரிய கேசஸ்ல தீர்ப்பு வந்திருக்குது. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த மாதிரி தொடர்ந்து தீர்ப்புகள் வருமையானால் ஓரளவுக்கு பாலியல் குற்றங்கள் குறையும். சோசியலிச நாடுகள்ல பெருமளவுக்கு இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள், ஏன்னா அங்க ஆண் பெண் வித்தியாசம் பெருசா இல்லை, 2 பேரும் சமமாக மதிக்கப்படுறாங்க. அதை தவிர வளர்ந்த நாடுகள், சிங்கப்பூர் முக்கியமா, அங்க பெண்களை யாரும் கேலி பண்ணவோ கிண்டல் பண்ணவோ தவறாவோ நடந்துக்க முடியாது. இமீடியட்டா போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அவங்கள விளங்கிட்டு கொண்டு போயிடுவாங்க. எந்த அதிகாரியாக இருந்தாலும் எந்த பொலிட்டீஷியனாக இருந்தாலும் காப்பாற்ற முடியாது, வசதியானவரும் அங்கே தலையிட முடியாது. ரொம்ப கடுமையான தண்டனைகள் அங்கே உண்டு. அதுபோல ஒரு சூழல் வரும்போது இந்த மாதிரியான தவறுகளை பெருமளவுக்கு நாம் குறைக்க முடியும். இந்த தண்டனைகளை அந்த அளவில் பார்க்கும்போது மிக மிக வரவேற்கத்தக்க தண்டனை. பின்னால் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், ஏன்னா அப்பீல் போகும்போது என்ன வருது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஆனால் இந்த மாதிரி நிறைய நடந்துக்கிட்டு இருக்குன்றது நம்ம பார்க்க வேண்டியது, கவனத்தில் கொள்ளணும். அதில் 99% அவங்க குற்றவாளிகள் தப்புறாங்க, தண்டனை கிடைப்பதில்லை. பெரும்பாலும் ஏன் அது ரிப்போர்ட் ஆகிறது இல்லைன்னா, இந்த தவறுகளில் ஈடுபடுறவங்க உறவினர்களாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம். இது வெளியே தெரிந்தால் அந்த பெண்ணுக்கு அவமானம் என்ற ஒரு உணர்வு, அதனால யார்கிட்டையும் சொல்றதில்லை. இந்த மாதிரி தவறுகள் ஏற்பட்டால் முதல்ல அதை ரிப்போர்ட் பண்ணணும். அந்த பெண்களை அந்த இடத்த விட்டு சேஃபான இடத்துக்கு கொண்டு போகணும். உடனடியாக அவங்களுக்கு தேவையான சில உதவிகள் கொடுக்கணும். இந்த மாதிரி வல்லுறவுக்கு உட்பட்ட பெண்களுக்கு முதல்ல HIV தடுப்பு மருந்துகள், அதே மாதிரி பிரெக்னன்சி வராமல் தடுக்கக்கூடிய பில்ஸு, அதே மாதிரி அவங்க உடல் சார்ந்த வேற பிரச்சனைகள் இருக்குதுன்னா அதுக்கான விஷயங்கள், அதே மாதிரி ஒரு 6 மணி நேரத்துக்குள்ளே அவங்க மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்குள்ளேயும் போகணும். அப்போ தான் அந்த தடயங்களை அவங்க சேகரிக்க முடியும். நேரம் கடந்து போனாங்கன்னா அந்த தடயங்கள் அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இமீடியட்டாக போலீஸுக்கும் ரிப்போர்ட் ஆகணும். போலீஸும் துரித நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இது போன்ற நல்ல தீர்ப்புகள், தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இந்த மாதிரியான தவறுகள் வெகுவாக குறைக்கப்பட வேண்டும். இந்த மாதிரி தண்டனைகளும் தேவையில்லாத பல்வேறு குறுக்கீடுகளும் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக பெண்களுக்கான இந்த அநீதிகள் வெகுவாக குறையும்.